நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774111119 என்ற எண்ணை அணுகவும். கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு சொந்தமான 45 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய அதிரடி சோதனையில் குற்றம் செய்ததற்கான டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சோதனைக்கான அடிப்படை காரணமாக அமைந்த முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அதில் டாஸ்மாக் நிறுவனத்தில் பார் உரிமம் வழங்குதல், போக்குவரத்து டெண்டர்கள், மதுபான கொள்முதல், பழைய பாட்டில்கள் கொள்முதல் என பல்வேறு வகையில் முறைகேடு நடைபெற்றிருப்பதன் அடிப்படையில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் விசாகன் IAS உள்ளிட்ட 7 பேர் மீது ஊழல் தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, கரூர் ஆகிய மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் மதுபான கூடங்களுக்கான டெண்டரில் ஒரு சிலரை மட்டுமே அனுமதித்திருப்பது தெரியவந்துள்ளது. டெண்டரில் பங்கேற்ற ஏலதாரர்கள் ஒரு சிண்டிகேட்டை உருவாக்கி ஒரே வங்கியில் இருந்து தொடர்ச்சியான சீரியல் எண்களை கொண்ட வரைவோலைகளை சமர்ப்பித்து கூட்டுச்சதியில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது. அதோடு டாஸ்மாக் டிப்போக்களின் போக்குவரத்து டெண்டரில் சன் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தைச் சார்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் 16 டாஸ்மாக் டிப்போக்களுக்கு விண்ணப்பித்த நிலையில் அதன் மூலமாக மட்டும் ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய்க்கு சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை நடைபெற்றிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையின் மூத்த மண்டல மேலாளர் மற்றும் பிற டாஸ்மாக் அதிகாரிகள் விதிமுறைகளை மீறி டெண்டர் வெளியிட்டதோடு மோசடி மற்றும் முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது. பார் ஒதுக்கப்பட்ட நபர்களால் அந்த பார்கள் நடத்தப்படவில்லை என்பதும், 3ஆம் நபர் ஒருவரின் மூலமாக பார் நடத்தப்பட்டிருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பார்களும் மூலனூர் கார்த்திக் மற்றும் அவரது ஆதரவாளர்களால் கரூர் கும்பல் எனும் சிண்டிகேட் மூலமாக நடத்தப்பட்டிருப்பதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கார்த்திக் செல்பவருக்கே பார்களை ஒதுக்க வேண்டும் எனவும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர், கரூர் மற்றும் பிற மாவட்டங்களைச் சார்ந்த சிலர் மூலமாக கட்சி நிதி என்ற பெயரில் பணம் வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பழைய மற்றும் பயன்படுத்தப்பட்ட பாட்டிலை பெறும் விநியோகஸ்தர்கள் போலி இன்வாய்ஸ்களை உருவாக்கியும் பல நேரங்களில் அந்த இன்வாய்ஸ்களை போலியாகவும் உருவாக்கியுள்ளனர். 2022, 2023 முதல் 2024, 2025 வரையிலான காலகட்டத்தில் மட்டும் கிறிஸ்டல்ஸ் பாட்டில் நிறுவனம் SNJ குழுமத்திற்கு 108 கோடி ரூபாய் வழங்கியிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்களில் ஒருவரான ரதேஷ் ராஜ் சண்முகவேல் தமிழ்நாட்டின் மதுபான நிர்வாக அமைப்பில் அதிகாரப்பூர்வமற்ற பவர் சென்டராக திகழ்ந்துள்ளார். அப்போதைய டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநராக இருந்த விசாகன் ரதேஷின் வழிகாட்டுதல்களையே பின்பற்றி வந்துள்ளார். முக்கிய மதுபான பிராண்டுகளுக்கு ஒப்புதல் அளிப்பதும், பார் உரிம டெண்டர்களுக்கு அனுமதி வழங்குவது, அதிகாரிகள் பணியிட மாற்றம் என அனைத்து வேலைகளையும் ரதேஷே செய்து வந்திருப்பதும் தெரியவந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உத்தரவின்படி அரசு ஊழியர்கள், டாஸ்மாக் அதிகாரிகள் மற்றும் தனியார் நபர்கள் இணைந்து பல்வேறு முறைகேடுகளை செய்ததற்கான முக்கிய ஆதாரங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. 2021 முதல் 2025ஆம் ஆண்டு வரை டாஸ்மாக் கடைகளில் MRP விலையை விட கூடுதல் தொகை வசூலிக்கப்பட்டதோடு வெளிநாட்டு மதுபானங்களுக்கு 10 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை கூடுதல் தொகை சட்டவிரோதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி, உயர் அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் என ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் அரசின் கருவூலத்திற்கு பெரும் இழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய புகார்களின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் பல்வேறு டிஜிட்டல் ஆவணங்கள் கையகப்படுத்தப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. ஏற்கனவே தாவேக MLA குதிரைப்பேர வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிக்கியிருக்கும் நிலையில் தற்போது பூதாகரமாகியிருக்கும் டாஸ்மாக் முறைகேடு வழக்கு அவருக்கும் அவர் சார்ந்த திமுகவுக்கும்
கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் வினோத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.